ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 1. நான் என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கறத நான் இதுல கொடுக்குறேன். இந்த சாப்பாடோடைய ரெசிபி எல்லாம் நீங்க வேணும்னா குயின் ஜான்சி அப்படிங்கிற என்னோட ரெசிபி சேனல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுல ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக கொடுக்குறேன். அதாவது பேலியோ டயட் ஃபாலோ பண்றவங்க என்ன சாப்பிட்றது டெய்லி அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் என்ன சாப்பிட்றேன் டெய்லி அப்படிங்கறத அப்டேட் பண்றேன். தினம் ஒரு வீடியோ வரும். இது 30 டேஸ் மீல் பிளான் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் அன்னைய டயட் முடிஞ்ச பின்னால அன்னைக்கு மார்னிங் பார்த்த வெயிட்டும் ஹிப் சைஸும் நான் அப்டேட் பண்றேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ குறையுது அப்படிங்கறது ஃபாலோ பண்றதுக்கு வசதியா இருக்கும். 30 நாள் தொடர்ந்து டெய்லி அப்டேட்ஸ் வரும். அதை பார்த்து நீங்க ஃபாலோ பண்றதுனா பண்ணலாம். இது ஒன்லி வெயிட் லாஸுக்கு மட்டும்தான். நான் எனக்கு வேற எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நான் வெயிட் லாஸுக்கு மட்டும்தான் பேலியோ இருக்கேன். ஏன்னா எனக்கு ஏஜ் 41 அண்ட் என்னோட ஹைட் 5.5 அடி. இந்த ஹைட்டுக்கும் இந்த வெயிட்டுக்கும் இந்த ஏஜுக்கும் நான் இந்த டயட் ஃபாலோ பண்றேன். உங்களுக்கு டயட் சார்ட் எனக்கு கொடுக்க தெரியாது. நீங்க பேலியோ ஃப்ரெண்ட்லி டாக்டரை கன்சல்ட் பண்ணி பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்றது நல்லது. முதல்ல மார்னிங் ஒரு கப் டீ, சுகர் இல்லாம. இதான் என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். சிம்பிள் பெப்பர் எக்கு, ஒரு 3 முட்டை, கூட ஒரு டம்ளர் சர்க்கரை சேர்க்காத டீ. பாத்தீங்கன்னா பேலியோ டயட்ல ஒரு நாளைக்கு 100 ml பால் சேர்க்கலாம். அதை டீ வைக்கிற மாதிரி இருந்தா பிரிச்சு எத்தனை டீ குடிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்ப நான் இந்த டீயும் எக்கும் தான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்க போறேன். அப்புறமா பாத்தீங்கன்னா பேலியோ டயட் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம டயர்ட் ஆகும். அந்த மாதிரி டயர்ட் ஆகும்போது நம்ம குடிக்கிறதுக்காகவும் ஸ்நாக்ஸ் மாதிரியும் ஒரு ஜக்கு நிறைய இதுல நான் லெமன் ஜூஸ் கலக்கி வச்சிருக்கேன் உப்பு போட்டு. ஃபர்ஸ்ட் ஒரு 3 டேஸ் தான் நமக்கு டயர்ட் ஆகும். ஏன்னா நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ் குறையறதுனால சடனா லோ கார்ப் ஃபீவர்னு சொல்லுவாங்க. அந்த டயர்ட்னஸ் ஒரு 3 நாளைக்கு இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த டயர்ட்னஸ் எதுவுமே இருக்காது. நம்ம நல்லா பிரிஸ்கா ஃபீல் பண்ணுவோம். அந்த டைம்ல கொஞ்சம் அதிகமா லெமனை உப்பு போட்டு ஜூஸ் போட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமும் நம்ம இடையில எப்பெல்லாம் பசிக்குதோ அப்பெல்லாம் இந்த லெமன் ஜூஸை நம்ம எடுத்துக்கலாம். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா காலையில ஒரு லெமன் போட்டு ஒரு ஜக்கு நிறையா, ஏன்னா புளிப்பு ரொம்ப இருந்தா எனக்கு பிடிக்காது, இப்படி போட்டு நான் வச்சுக்குவேன். எப்போ தேவையோ அப்போ நானும் ஹஸ்பண்டும் 2 பேருமே தான் பேலியோ டயட் ஃபாலோ பண்றோம். யாருக்கு எப்போ தேவையோ அப்போ இந்த லெமன் ஜூஸை ஊத்தி குடிச்சுக்குவோம். நாள் ஃபுல்லுமே நம்ம குடிக்கலாம் லெமன் ஜூஸ். இதுதான் என்னுடைய இன்றைய பிரேக்ஃபாஸ்ட் ஷெட்யூல். இன்னைக்கு என்னோட பேலியோ லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கேரட் பொரியல், இது கருவேப்பிலை காளான், காளானும் கருவேப்பிலையும் போட்டு செஞ்ச ஒரு அருமையான டிஷ். இது கூட முருங்கைக்கீரை, தேங்காய் போட்டு செஞ்ச முருங்கைக்கீரை பொரியல், தயிர் கொஞ்சம். பாத்தீங்கன்னா இது 2 பேருக்கான அளவு. இப்ப எனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டு நான் சாப்பிட்டுக்குவேன் பசிக்கிற அளவுக்கு. இவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கணக்கு கிடையாது. இப்ப வெறும் பொரியல்லாம் சாப்பிடும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுல கொஞ்சம் தயிர் சேர்த்துட்டோம்னா நம்மளால ஈஸியா சாப்பிட முடியும். இப்ப நான் பொரியல் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த கருவேப்பிலை காளான் தான் இன்னைக்கு நம்மளுக்கு மெயின் டிஷ். ஸோ இதை கொஞ்சம் அதிகமா நான் போட்டுக்கிறேன். இதுல நான் 400 கிராம்ஸ் காளான் செஞ்சு வச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் மட்டும் நான் போட்டுக்கிறேன். இந்த முருங்கைக்கீரையை கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன். முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. டெய்லி ஒரு கீரை சேர்த்துட்டோம்னா நம்ம சத்துக்களை இழக்க மாட்டோம். ஸோ கீரை கொஞ்சம் எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா இது எல்லாமே சாப்பிட்றதுக்காக இந்த கப் தயிர்ல கொஞ்சம் தயிர் நான் இப்படி ஓரமா ஊத்திக்குவேன். இதுல ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் தயிர்ல. இப்ப கொஞ்சம் இதை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா நமக்கு இப்படி ஈஸியா சாப்பிட முடியும். ஏன்னா நம்ம ரைஸ் சேர்த்துக்கிறது இல்லை இல்லையா, அதனால நான் இதை தான் இன்னைக்கு சாப்பிட போறேன். இதுதான் என்னுடைய லஞ்ச். இது என்னுடைய ஈவினிங் டிஃபன். ஒரு சின்ன துண்டு வெண்ணையும் சர்க்கரை சேர்க்காத டீயும். எனக்கு பசி தாங்காது, அதனால நான் வெண்ணெயை தனியா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த டீ குடிச்சுக்குவேன். அதுலயே போட்டு குடிக்கிறதுனால குடிக்கலாம், பட் எனக்கு பிடிக்காதுங்கிறதுனால நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன்.
இது என்னுடைய பேலியோ இரவு உணவு முழுக்கோழி ரோஸ்ட். முழுக்கோழி ரோஸ்ட்னா ஒரு ஃபுல் சிக்கனும் எனக்கே இல்லைங்க, எங்க வீட்டுல 4 பேர் இருக்காங்க. ஸோ எல்லாரும் ஷேர் பண்ணிக்குவோம். நம்ம பசி அடங்குற வரைக்கும் எவ்வளவு தேவையோ அவ்வளோ சாப்பிடலாம். அதுக்கு நான் இதுல ஆனியன், லெமன், மயோனைஸும் ஹோம்மேட் மயோனைஸ் தான், எல்லாமே நான் இது கூட வச்சிருக்கேன். இப்போ இந்த ரெசிபி எல்லாமே எப்படி செய்யறது அப்படிங்கிற லிங்க் நான் கீழே கொடுத்திருக்கேன், வீடியோக்கு கீழே நம்ம குக்கிங் சேனல் குயின் ஜான்சில போட்டிருக்கிறேன். தேவைன்னா நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் என்னோட வெயிட் பாக்குறேன். (93.6). அதே போல டெய்லி நான் தொப்பையும் மெஷர் பண்ண போறேன். சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே எவ்வளோ இருக்கு என்னுடைய தொப்பை சைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். (39 inches) இருக்கு. டெய்லி இதே போல மெஷர் பண்ணிக்கலாம், வெயிட்டும் ஹிப் சைஸும். இப்போ டே 1 பேலியோ ரெசிபி மீல்ஸ் ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஆஸ்க் ஜான்சியை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.